A full wave rectifier circuit with the diodes D1 and D2 is shown in the figure. If the input supply voltage V in equal to 220 sin 100 pi t volt, then at t is equal to 15 millisecond வந்து எப்படி டயோட்ஸ் வந்து பயாஸ் ஆகிருக்கும், D1 ஃபார்வர்ட் பயாஸா, D2 ஃபார்வர்ட் பயாஸா, இல்லை இது ரிவர்ஸ் பயாஸ் அது ஃபார்வர்ட் பயாஸாங்கிற மாதிரி கேட்டிருக்கிறான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டு. இந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டில் நம்மளுக்கு என்ன தெரியும், பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் வந்து D1 ஃபார்வர்ட் பயாஸு, நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் வந்து D2 ஃபார்வர்ட் பயாஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா D1 ஃபார்வர்ட் பயாஸு, D2 ரிவர்ஸ் பயாஸு, இங்கே D2 ஃபார்வர்ட் பயாஸு, D1 ரிவர்ஸ் பயாஸு. ஓகே, இப்போது இது எந்த சைக்கிளில் இந்த டைமிங் வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் வருதா நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் வருதா நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு முதல்ல மொத்த டைம் பீரியடு எவ்வளோன்னு தெரியணும். மொத்த டைம் பீரியடை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒமேகாலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 100 பைன்னு சொல்லியிருக்கிறான். ஒமேகாவுக்கு பதிலாக 2 பை பை டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 100 பை. பை கேன்சல்னா டைம் பீரியட் டி இஸ் ஈக்குவல் டு 2 பை 100 விச் இஸ் நத்திங் பட் 0.02 செகண்ட் அப்படின்றோம். அப்போது இந்த மொத்த டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 0.02 செகண்ட் அப்படின்றோம். இப்போது இவன் கேட்டிருக்கிறது வந்து டி இஸ் ஈக்குவல் டு 15 மில்லி செகண்டு. இந்த t இஸ் ஈக்குவல் டு 15 மில்லி செகண்டை நீங்கள் எப்படி எழுதலாம், 0.015 செகண்டுன்னு எழுதலாம். இந்த 0.015 செகண்டுங்கிறது வந்து இந்த 0.02 செகண்ட் முழு டைம் பீரியட் இருக்குல்ல, அதில் முக்கால் பங்குன்னு அர்த்தம். முக்கால் பங்குன்னா 3/4 ஆஃப் 0.02 செகண்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 15 மில்லி செகண்ட் வந்து கிடைக்கும். சரியா, அப்போது இது 0.02 செகண்ட் எடுக்குதுன்னா இந்த ஹாஃப் சைக்கிளுக்கு ஒரு 0.01 செகண்டு, இந்த ஹாஃப் சைக்கிளுக்கு ஒரு 0.01 செகண்டு, இந்த 0.015 செகண்டுங்கிறது வந்து முக்கால் பங்கு வந்துடும். முக்கால் பங்குனா இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் எது ஃபார்வர்ட் பயாஸ் எது ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D2 ஃபார்வர்ட் பயாஸு, D1 ரிவர்ஸ் பயாஸு. ஸோ D2 ஃபார்வர்ட் பயாஸு, D1 ரிவர்ஸ் பயாஸு, இதுதான் உங்களுடைய ஆப்ஷன்.